எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ரிங்க இவ திருடி இருப்பாளோ? சரி பாப்போம். யாராவது இங்க இருக்காங்களா? ஐயோ, இவர் எங்க இருந்து வந்தாரு? ஒருவேளை நான் காசு எடுக்கிறதை இவர் பார்த்திருப்பாரோ? அப்படின்னா இவதான் ரிங்க திருடி இருப்பா. என்னதான் இருந்தாலும் வேலைக்காரி செம்ம கிக்காதான் இருக்கா. பார்க்க அழகாவும் செம்ம ஃபிகராவும் இருக்கா. சரிதான், இன்னைக்கு இவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா துடைக்கணும். இவளுடைய இடுப்பு சார், நான் கிளம்புறேன். காசு எடுத்திருக்கானா கண்டிப்பா ரிங்கையும் இவ தான் எடுத்திருப்பா. நாளையிலேருந்து இவளை நான் பாத்துக்கிறேன். என் ஒய்ஃபை விட இவ ரொம்ப அழகா இருக்காளே. என் ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. 4 நாள் கழிச்சு தானே வருவா. அவ வர வரைக்கும் இவ கூட நம்ம ஜாலியா இருக்கலாம். இன்னைக்கு நான் வேலைக்காரிய பதம் பாத்துட வேண்டியதுதான். என்கிட்ட வா, என்கிட்ட வா, வா 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 வா. ஆமா. என்ன பண்றீங்க சார்? என் காலு தடுமாறிட்டேன், அதான் ஒண்ணு. சரி சார், ஓகே சார். இந்த வேலைக்காரிய நான் எப்படிதான் கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே. சில்பா, ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி கூட. ஓகே சார், கொண்டு வரேன், இப்ப கொண்டு வரேன். எப்படி ஆரம்பிக்கலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இவளை என்னால பார்க்க மட்டும்தானே முடியுது. இந்தாங்க சார். இவனுக்கு என்ன ஆச்சு? என் கைய வேற பிடிக்கிறான். ஐயோ, இப்ப எனக்கு புரியுது. இவன் என்னோட வலையில சிக்கிட்டான். சில்பா,
நேத்து மேடத்தோட ரிங்கு பாத்ரூம்ல காணோம். நீ எதுவும் அதை பாத்தியா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. சரி, நான் ஃப்ரிட்ஜ் மேல ஒரு 500 ரூபா வச்சிருந்தேன். அதை எதுவும் நீ பாத்தியா? இல்ல சார், நான் எதுவும் பார்க்கல. ஃப்ரிட்ஜ் மேல தான் இங்க இருக்கும். சரி வா, நம்ம 2 பேரும் போய் தேடுவோம். ஓகே சார். மாமா, அங்க பாரு, கார்னர்ல என்ன இருக்கு பாரு. கார்னர்ல எதுவுமே இல்ல சார். அந்த சைடுல இருக்கானே எதுவும் பாரு. ஓகே சார், பாக்குறேன். கீழே பாருமா, கீழே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சார்? சில்பா, கீழே பாத்தி 500 ரூபா நட்டு கிடைச்சதா? இல்ல சார். பாரு பாரு, பிளவுஸ் உள்ள பாரு. என்ன சொல்றீங்க சார்? நான் விட்டத புடிச்சுக்கிட்டு இருக்கேன் சில்பா. இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். ஏன் என்ன தள்ளி தள்ளி விடுற? கிட்டவா சார், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். நீ தான் ரிங்க திருடுனேன்னு சொல்லி ஒன்ன நான் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன். இல்ல சார், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். நான் எப்ப திருடுனேன்? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஃப்ரிட்ஜ் மேல இருந்த 500 ரூபாய் எடுத்தன்னு. அதுக்கு என்கிட்ட அதெல்லாம் இல்ல proof சார். இருக்கு. இல்ல சார். பின்னாடி திரும்ப காமிக்கிறேன். இங்க பாரு, இங்க வச்சிருக்க பாரு. பாத்தியா? நீ ஏன் சிக்கிக்கிட்டியா? இன்னொரு ப்ரூஃப் காமிக்கிட்டா? வேணாம் சார், மன்னிச்சிருங்க சார். உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இத நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இப்போ உனக்கு எல்லாம் ஓகேவா? டோர் லாக் பண்ணிட்டு வந்துறேன் சார். நானே போய் லாக் பண்ணிட்டு வரேன். சார், கிச்சன்லயே வா. சரி வா, பெட்ரூம். சரி வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் சில்பா. சீக்கிரமா பண்ணுங்க சார். உனக்கும் அர்ஜென்ட்டா இருக்கா? இன்னைக்கு எப்படியாவது நம்ம பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்றத நீ என்னைக்கு மறக்க கூடாது. சரி, நான் கிளம்புறேன் சார். நிறைய வேலை இருக்கு. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா. சரி சார், வரேன். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம். ப்ளீஸ். சரி சார், வரேன். செம்மையா இருக்காளே. என் வைஃப் கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. ஆனா இவளை தொட்ட உடனே எனக்கு அந்த என்ஜாய் வந்துருச்சு. இன்னையில இருந்து எனக்கு தினமும் முதல் ராத்திரி தான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? என்னால பொறுக்க முடியலமா. சில்பா, சீக்கிரம் வா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. மேடம் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா?
உன் சுகம் அவகிட்ட கிடைக்கலையே. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வரேன். என் ஒய்ஃபு கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணல. என் ஒய்ஃபை விட நீ அழகா இருக்க. என் ஒய்ஃபை விட ஒன்னதான் நான் ரொம்ப லவ் பண்றேன். எனக்கே துரோகம் பண்றியா? மேடம், மேடம் பாத்தியா? செத்து போ, நீலா வாழவே வேணாம், செத்து போ. வாழ்க்கை இவங்க தான் கொலை பண்ணாங்க சார். ஹலோ, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். பாடி எடுத்துட்டு போகணும்.